இன்றைக்கி வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம் 2 மணி நேரம் ஊற வைக்கவும். கடலைப்பருப்போட 1 இன்ச் அளவு இஞ்சி, 7லேருந்து 8 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு அதை சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வறுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மெதுவாக வருங்க. உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு வறுக்கலாம். தேவையானது 1/2 கப்பு தேங்காய், காஞ்ச மிளகா ஒரு 5, பட்டை லவங்கம் 2 5, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மழன்னு அரைச்சிக்கலாம். எண்ணெயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வறுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி போட்டு வதக்கவும். நல்லா வதங்கின அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது அது போட்டுட்டு சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். வேக வச்சிருந்த கடலைப்பருப்பும் அப்புறம் நம்ம செஞ்ச குருமாவும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கேஸில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டு முதல்ல முந்திரியை வறுத்துக்கலாம். வறுத்த உடனே சோம்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பிரியாணி லீவ்ஸ் போட்டு இதை வறுத்து வடைக்கறியோடு சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கவும். இந்த வடைக்கறி பூரி, இட்லி, தோசையோடு நல்லாயிருக்கும்.